ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 9 தமிழ். ஸோ அந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட்டு லைவ் ஸ்ட்ரீமில் வந்து நடந்துச்சு. ஸோ பார்வதிக்கு நிஜமாவே வெளியே ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கானா, அப்புறம் எதுக்குடா உங்ககிட்ட பொசிட்டிவ் ஆகிறா அப்படின்ற மாதிரி நம்ம அரோரா வந்து ஒரு புயலை வந்து கிளப்பியிருக்காங்க. அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அடுத்து சாண்ட்ரா வந்து உடஞ்சி அழுது கிட்டத்தட்ட பாத்ரூமில் இருக்க தண்ணியோடு சேர்ந்து இவங்களுடைய கண்ணீரும் வந்து போயிடுச்சு அப்படிங்கிறது தான். எதற்கு இந்த மாற்றம், ஏன் அப்படிங்கிற மாதிரி கேட்டதுக்கு அதை பற்றி நம்ம பேச போகிறோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா என்ன நடந்துச்சு ஆக்சுவலாக, என்னதான் முடிவு பண்ணியிருக்காங்க கடைசி. இப்போ திருப்பியும் ஒரு ப்ரோமோ 4 பார்த்துருப்பீங்க. அதுலேயும் வந்து பெரிய பிரச்சனை, யார் போகிறது அப்படின்னு சொல்லிட்டு எஃப்ஜே காலையிலே எவ்வளோ போயிட்டான் சாண்ட்ராக் அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ இந்த 3 பற்றி நம்ம பேச போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் புதுசாக இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம். ஸோ பிக் பாஸ் சீசன் 9 தமிழில் இது வந்து ஒரு நிஜமாகவே சொல்கிறேன், இந்த வாரம் ரொம்ப ரொம்ப போரிங்காக இருக்குது அப்படிங்கிறது தான். ஒரு வியூவராக நம்மளை வந்து பார்க்கவே முடியல. இன்றைக்கி மதியானத்துலேருந்து கொஞ்சம் பரவாயில்ல வந்து திருப்பி அப்படி டவுன் ஆகிடுச்சு. ஸோ என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, இவங்களுக்கு சரியான ஐக்யூ அப்படிங்கிறத தாண்டி இந்த சீசனே ஒரு ஹோல்டே வந்து இருக்க மாட்டேது அப்படிங்கிறது தான். அது மாதிரிலாம் பூர்ணியா வேறு அனுப்பி விட்டாங்க. அவங்க வேறு உள்ளே போயிட்டு இந்த சீசன் பாசிட்டிவாக இருக்குன்னு சொன்னோன்னே இன்னும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு கெத்து இருக்கும்ல, அந்த மாதிரி ஆகிட்டாங்க. ஸோ என்ன ஆகி போச்சுன்னா, இவங்க வந்து கனி வந்து வெளியேற மாதிரி வெளியேறிட்டு அப்புறம் வந்து நான் போய் உள்ளே போய் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு ஸ்ட்ரோக் பண்ணிட்டாங்க, மாஸ்டர் ஸ்ட்ரோக். அது வந்து நம்ம சாண்ட்ராக்கு இப்போ நெகட்டிவ் ஆகிடுச்சு. ஏன்னா பிரதனும் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனாக வந்து பேசிட்டார், இந்த மாதிரி நீ பண்ணது வந்து தப்பு தான், அதை எப்படி வாண்டடாக நீ வந்து க்ளீன் பண்ணுவ, இல்லை அது எனக்கு புரியுது, பட் நீ வாண்டடாக குப்பை போட்டது வந்து அது தப்பாகி போச்சு அப்படின்னு சொன்னோடனே அவங்களுக்கு அழுக தாங்க முடியல. போய் ஒரே அழுக, நான் என்ன பண்ணேன், நான் கரெக்டாக தானே பண்ணேன், அவங்க தானே மாற்றிட்டாங்க கேம்னோடனே இது எல்லாம் புரியுதுக்கா, அது அவங்க அப்படி விளாண்டுட்டாங்க, என்ன பண்ணுறது, ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு திவ்யா வந்து பக்கத்தில் உட்காந்து கொஞ்சம் ஆறுதல் சொல்கிறாங்க. அப்படி இருந்தாலும் அவங்களால வந்து பார்த்திங்கன்னா ஜீரணிக்க முடியல, அழுதுகிட்டே இருக்காங்க. சரி விடுங்க, இப்படி தான் ஃப்ளோ, இதுதான் கேம், அப்படி தான் போகுது. சரி அவங்க அப்படி பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம என்ன பண்ண முடியும், அவங்க அந்த கேமு. ஸோ வீக்கெண்டில் கேட்டால் நம்ம பார்த்துக்கலாம், இல்லை நம்ம கொஞ்சம் ஓவர் போர்டு போயிட்டோம் அப்படின்ற ஒரு பயம் வந்து கண்டிப்பாக இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது. சரியா, ஏன்னா இருக்கிற எல்லோரும் காண்டா இருக்காங்க, சுற்றி நின்று போட்டாங்கன்னா ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கே புரிஞ்சிருச்சு. ஸோ அதனால் ஒரு அழுகையை போட்டு வந்து பார்த்திங்கன்னா வெளியே வந்துட்டாங்க. இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபன் கேம் வைக்கிறேன்னு சொல்லி பேரில் கீழே குனிஞ்சு சுற்றுறது, டான்ஸ் ஆடுறது, கண்ணை கட்டிட்டு அந்த மாதிரிலாம் வந்து பண்ணிட்டு இருந்தானுங்க. அது எதுக்கு பண்ணுறானுங்க அப்படிங்கிறது தெரியல. கொஞ்சம் ஃபன்னாக தான் இருந்தது, அது எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. சரியா, ஒரு பக்கம் சாண்ட்ரா வந்து தன்னுடைய தவறை உணரல, வாட்டர்மெலன் ஸ்டாரை மிஸ் பண்ணுறாங்க. ஏன்னா கனியை வந்து அவர் தான் வந்து பயங்கரமாக விஷம் சொல்லிட்டு இருந்துவார்ல, ஆனால் எனக்கு வந்து அவங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, ஸோ அதனால் எனக்கு அவரை மிஸ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி இவங்க ஒரு ஆஸ்பெக்டில் வந்து அங்கே பேசுனது அப்படிங்கிறது நமக்கு வந்து வெளியே வந்துச்சு. ஓகே, அதுக்கடுத்து இவங்க ஒரு பக்கமாக வியானா ஒரு பக்கம் போய் கனிக்கிட்ட பேசிட்டு வரப்போ கனி வந்து வியானா கரெக்டாக பாயிண்ட்டை பிடிச்சிட்டாங்க. அந்த மாதிரி கனி வந்து கரெக்டாக எல்லாத்தையும் கேட்டுட்டு சரின்னு சொல்லிட்டு கடைசி நேரத்தில் நீங்கள் ஏஞ்சி போய் உங்களுடைய ஒரு ப்ரூவ் பண்ணிட்டீங்க, நீங்கள் நல்லவங்க அப்படின்ற மாதிரி அப்படி காமிச்ச மாதிரி இருந்து சொல்லிட்டேன் ஓப்பனாகவே. அதான் உண்மை. ஆக்சுவலாக நல்லவன்னு காமிச்சிட்டு அவங்க கார்டு இது வாங்கணும், ஸ்டார் வாங்கணுங்கிறது தான் அவங்களுடைய பொழப்பு. ஸோ அதை வந்து கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா அதை வாங்கிட்டாங்க. பார்வதி இதை ஜட்ஜ் பண்ணிருச்சான், ரைட்டு இவங்க இப்படி தான் வந்து கேம் ப்ளே பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு, வீக்கெண்டில் பார்த்துட்டோம் அப்படின்ற மாதிரி அவங்களும் வந்து இப்போ பேசிட்டாங்க. இப்போ எனக்கு என்ன ஒரு விஷயம்னா, இந்த இதில் நீங்கள் வீக்கெண்டு பாருங்கள் இல்லை வீக்டே பாருங்கள், அதை வந்து மேட்டர் கிடையாது. எதுக்காக இதை பண்ணீங்க, யார் பக்கம் தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி ஆடியன்ஸ்க்கே இப்போ ஒரு கன்ஃபியூஷன் இருந்தது. நான் பார்த்தேன் கமெண்ட்ஸ்லாம் போய் பார்க்குறப்ப அப்படி தான் இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு நான் ஒன்று சொல்கிறேன், இந்த இஷ்யூவை ஒரு ஸ்டார் கொடுக்கறதுக்காக இவங்க கேம் இறங்கி ஆடுறது அப்படிங்கிறது தப்பு கிடையாது. பட் அவங்க போய் பரப்பி விட்டாங்க தெரியுமா, அதாவது சாண்ட்ரா பண்ணது நிஜமாவே கேள்வி கேட்கப்பட வேண்டும். ஓகே, அதே பார்வதி பாட்டு பாடுறன்ற பேர் ரொம்ப வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே எக்ஸ்ட்ரீம் ஆகிடுச்சு, அதெல்லாம் கண்டோம். ஆனால் விக்ரம் தெரியுது அவங்களுக்கு, அவனுடைய உண்மை முகம் வெளியே வந்துச்சா, கனி எவ்வளோ நல்லா ஒரு குரூப்பை ஹேண்டில் பண்ணி அவங்க ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சா. ஸோ கேம் எவ்வளோ சின்சியராக கனி வந்து ஆடுறாங்க அப்படிங்கிறது. ஏன்னா கேட்டால் எனக்கு ஒன்றும் தெரியாது, நான் பச்சை பிள்ளை பாப்பா அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. பட் மோஸ்ட் கன்னிங் கேம் அப்படிங்கிறது கனி வந்து பண்ணுறாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ எல்லோரும் வந்து செதறிட்டாங்க. இப்போ என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஓகே, இது உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அடுத்து அரோரா வந்து பார்த்திங்கன்னா அமிர்தனை கூப்பிட்டு வச்சு விஜய் பார்வதியை பற்றி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கருத்து வந்து பரிமாறுறாங்க. அதாவது என்ன அப்படின்னா, விஜய் பார்வதிக்கு ஆள் இருக்குதுன்னு சொன்னால வெளியே, அப்புறம் எப்படி இங்கே வந்து எல்லோ அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றை சொல்கிறா, கம்பெனின்னு சொல்கிறா, அது எப்படி பாசிட்டிவாக இருக்க முடியும், உள்ள ஒருத்தவங்க வெளியே ஒருத்தவங்களா, இது வாட் கைண்ட் ஆஃப் பிஹேவியர் இஸ் திஸ் அப்படின்னு சொன்னோடனே, ஆமாம்ல, பட் பாரு இஸ் நைஸ் கேர்ள், பட் பாரு வந்து கரெக்டாக தான் பேசுவாள், அவருடைய ஃபீலிங்ஸ் எமோஷன்ஸ்லாம் ட்ரூ அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நான் இப்போ இப்பயே சொல்கிறேன், பொசசிவ் அப்படிங்கிறது யாருனாலும் வரலாம், கல்யாணம் பண்ணிக்க போகிறவங்க கிட்ட தான் வரணும் அப்படிங்கிறது கிடையாது. ஓகேவா, இப்போ எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, அந்த டைமில் ஆஃபீஸ் போகிறேன், ஆஃபீஸில் ஒரு பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா
அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. நாங்கள் போய் பேசிக்கும் போது எங்களுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டோம். ஓகேவா? அப்போ அந்த பொண்ணு எனக்கு யார்கிட்டயா பேசினா எனக்கு கோவம் வரதான் செய்யும். இத்தனைக்கும் அவளை நான் லவ் பண்ணல. அவள் என் ஃப்ரெண்டு பெஸ்டி தான். அதுக்கு மேலே எங்களுக்கு ரிலேஷன்ஷிப்பும் கிடையாது. பட் அவள் பேசினா கோவம் வரும். ஏன்னு தெரியாது எனக்கு. அது ஒரு வகையான ஒரு பொசசிவ்னஸ். அது அரோராக்கு புரியுமான்னு தெரில. ஏன்னா புரிஞ்சதுக்கு வாய்ப்பு இல்லை. இல்லை? ஸோ இந்த விஷயத்த நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அரோரா சொன்னது. அதாவது வெளியே பாய் ஃப்ரெண்ட் இருக்குது, கமருதீன் எப்படி இவங்க சொல்லலாம் பொசசிவாக இருக்கேன்னு சொல்லி. அதில் தப்பு இருக்குன்னு நான் கேட்குறேன். நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க?